இங்க 2 அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரே நாள்ல கல்யாணம் ஆக போகுதா. ஆனா இப்ப இவங்க 2 பேரும் வந்து 2 பேரோட ஃபியான்சியவை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரோட ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். அதனால இப்ப 2 பேரும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு வந்ததுனால யார் வந்து இப்ப யாருன்னு தெரிய மாட்டேங்குது. யார் அக்கா யார் தங்கச்சின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்ப அங்க வந்து ஒரு போட்டி நடத்துறாங்க. என்னன்னா இப்ப இவங்க 2 பேருக்கும் ஹஸ்பண்டா வர போறவங்க எதிரில தான் நிக்கிறாங்க. உங்களுடைய பிரைட் யாரு அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நீங்க தப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தப்பா கண்டுபிடிச்ச ஆளியே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அதனால பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேரால வந்து சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா 2 பேரும் ஒரே ஹைட்டு ஒரே வெயிட் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு முகத்தை மறைச்சிருக்காங்க. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் வந்து சுத்தி சுத்தி வராங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூவாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனா 2 பேராலையும் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. சரி பர்ஃப்யூம் ஸ்மெல்ல வச்சு அது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தா 2 பேரும் வந்து ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே மாதிரி பர்ஃப்யூம் தான் போட்டிருக்காங்க. அதனால அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போதான் இப்போ ஒருத்தருக்கு மட்டும் ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னா இப்போ இந்த 2 பேர்ல அக்காக்கு மட்டும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும். அதனால அந்த அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பொக்கேவை தூக்கி போடுவாரு. இப்ப அந்த பொண்ணு வந்து அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்ட பொண்ணு தானே, அதனால அதை வந்து கேட்ச் பண்ணிடுவா. இப்ப இந்த பொண்ணு வந்து வேணும்னே பண்ணல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள அப்படி சப்கான்சியஸாவே இருக்கு. அதனால இப்படி தூக்கி போட்ட உடனே எதிரில் ஒரு பொருள் வந்த உடனே அதை பிடிச்சிருவா. இதை வச்சே இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்றதையும் அவர் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்ப 2 கப்பலுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாவே கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க தான். ஆனா ஒருவேளை இந்த போட்டியில தோத்துட்டு இருந்தா இப்ப இவங்க வந்து இவ்வளோ நாளா லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது, அடுத்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனா இப்ப இவர் யூஸ் பண்ண இந்த சின்ன ட்ரிக் தான் 4 பேரோட லைஃபையும் வந்து காப்பாத்திருக்கு.